வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுகீரையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சிறுகீரை விட்டமின்களான விட்டமின் ஏ, பி, சி மற்றும் தாது பொருட்களான இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்சத்து மற்றும் புரதம் போன்ற அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சிறுகீரையை வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சிறுகீரை எடுத்துக்கலாம். உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டு போகும்போது குறைந்து கொண்டே வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம சிறுகீரை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். அதனால் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும், விரைவில் குணப்படுத்தப்படும், மீண்டும் ஏற்படாது. அதே போல் உடலுக்கு வெளியிலிருந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே வரக்கூடிய நோய் கிருமிகளை அந்த ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடி அதை நமக்கு பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும், ஒருவேளை அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள், புற்றுநோய் செல்கள், பாக்டீரியா செல்கள், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஞ்சை தொற்றுகள், இது மாதிரிலாம் எதுவும் வராமல் அதை அழித்து நம்மளுடைய உடலை தொற்றுநோய் வராதவாறு பாதுகாக்கிறது சிறுகீரை தான். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம், புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். அதுக்கு நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சிறுகீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புண்கள் ஆறி போவதற்கு சிறுகீரையை நம்ம பயன்படுத்தலாம். உடலில் அடிபடும் போது ரத்த காயங்கள் ஏற்படும். இந்த ரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றக்கூடிய தன்மை சிறுகீரை கொண்டு இருக்கு. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதை தடுக்கிறதோட காயங்களை சீக்கிரம் மாற வைக்கிறதுக்குமே சிறுகீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்கள் வழியாக பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனால் நுண்ணுயிர் தொற்றுகள் உடலுக்குள்ளே செல்லும், பலவிதமான பக்கவிளைவுகள் ஏற்படும். அப்போ அந்த காயத்தை சீக்கிரமாக ஆற வைக்கிறது வரைக்குமே உங்களுடைய காயங்களை ஆற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாமல் பாதுகாத்துக்கிட்டு காயங்களை சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்கு, அந்த புண்கள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம், ஒருவேளை புண்கள் ஏற்பட்டிருந்தோம்னா அதை விரைவாக சரி பண்ணுறதுக்கு சிறுகீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் சிறுகீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நாம் நம்மளுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்ய முடியும். கண் பார்வை கூர்மை இல்லாத ஒருவருக்கு அவங்களுடைய வேலைகளை சுலபமாக அவங்களால செஞ்சு முடிக்க முடியாத நிலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ சிறுகீரையை வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிறோம் அல்லது வாரத்தில் 2 முறை இடைவெளி விட்டு சமைத்து சாப்பிட்றோம் அப்படின்னா விட்டமின் ஏ சத்துக்கள் நமக்கு அதிகம் கிடைக்கும். இது கண்களில் கண்புரை ஏற்படுவது தடுத்துரும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்துறதால எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. புதுசாக எந்த கண்கள் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இருக்கக்கூடிய கண் பார்வையுமே வறட்சி இல்லாமல் கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம், கண்கள் நலம் பெறுவதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சிறுகீரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சிறுகீரை நமக்கு நீக்கிவிடும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு சிறுகீரை எடுத்துக்கலாம். நமக்கு ரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களின் எண்ணிக்கை கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கணும்னா இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இரும்பு சத்தை போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் தக்க வைத்துக் கொள்ளணும். அப்போ நம்ம சிறுகீரையை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்றோம் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் நமக்கு பிளட்ல கரெக்டான லெவலில் இருக்க ஆரம்பிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ உடலெங்கும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ஒருவேளை அது நமக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சாதான் இந்த அனிமியா பிரச்சனை ஏற்படும். அப்போ நமக்கு மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், வாந்தி, மயக்கம் இது எல்லாமே இருக்கும். ஒரு வேலையை நம்மளால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு நிலையும் இருக்கும். ரத்தத்தில் கிருமிகளும் தேங்க ஆரம்பிக்கும். அதனால் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அனிமியா பிரச்சனை விடுபடுவதற்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய சிறுகீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரத்த சோகை அப்படின்ற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. செரிமானமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சிறுகீரை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகாத நிலை உண்டாகும். இப்படிப்பட்ட செரிமான கோளாறுகளை சிறுகீரை அற்புதமாக குணப்படுத்திடும். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் தீர்வதற்கும் குடல் சுத்திகரிப்பானாகவும் சிறுகீரை செயல்படும். வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கிறது சிறுகீரை தான். இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படும் போது உணவுகளை சாப்பிடும்போது அது கூட சிறுகீரை சேர்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா சிறுகீரையை ஒரு உணவாகவே சாப்பிடுங்க. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறிடும்.
வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. உணவுகள் செரிக்காமல் போகிறதால் ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ தொடர்ந்து சிறுகீரை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.